சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவு முழுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்களுக்கான ஒரு பதிவாக நான் இந்த காணொளியை மேற்கொள்கின்றேன். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீது பொதுவெளியில் வைக்கப்படுகின்ற எல்லா விமர்சனங்களையுமே நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அரசியல் கட்சி சார்ந்த அல்லது ஒரு அரசியல்வாதி சார்ந்த ஆதரவாளராக அவருடைய ஆதரவாளர்களால் முன்வைக்கப்படுகின்ற இந்த நியாயப்பாடுகள் தொடர்பாக எனக்கு எந்த விதமான விமர்சனங்களும் இல்லை. ஒரு கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள், ஒரு பொலிட்டீசியன் சார்ந்த ஆதரவாளர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இலங்கையினுடைய 10வது நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம், நேற்று இன்று நாளை என இந்த வாரத்திற்கான அல்லது இந்த மாதத்திற்கான நாடாளுமன்ற அமர்வுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய மிக முக்கியமான விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே ஒரு உரையை ஆற்றியிருந்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ச்சியாக தமிழ் பகுதிகளில் இடம்பெறக்கூடிய பௌத்தமயமாக்கலுக்கு எதிராக நேரடியாக களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நேரடியாக களத்தில் நின்று இந்த பௌத்தமயமாக்கலுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுகின்ற கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது தையிட்டி விகாரையாக இருந்தால் என்ன, அல்லது நாவற்குழியில் இருக்கக்கூடிய விகாரையாக இருந்தால் என்ன, அல்லது முல்லைத்தீவு வவுனியா போன்ற பகுதிகளில் இடம்பெறக்கூடிய தமிழர் மரபுரிமை சார்ந்த இடங்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அத்துமீறலாக இருந்தால் என்ன, இவற்றுக்கு எதிராக போராடுவதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் தையிட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தனியார் நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டவிரோத விகாரைக்கு எதிராக, இந்த அமைப்பிற்கு எதிராக நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு உரையினை நிகழ்த்துகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினுடைய உடல் மொழி மிகவும் வக்கிரமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி அல்லது இலங்கையினுடைய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பல்வேறு கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் செய்கின்றன. அவர்களுக்கு கட்சி சார்ந்த, கொள்கை சார்ந்த பல்வேறுபட்ட வேறுபாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒட்டுமொத்தமாக இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாதவர்களோடு சேர்த்து சொல்கின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜான் ராமநாதன், இபிடிபி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா, அல்லது இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள், முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் சார்ந்தவர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்னும் பல கட்சிகள் இருக்கின்றன. பல கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தமக்குள்ளே வேறுபட்ட நிலைப்பாடுகளை, கருத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியும் தங்களினுடைய நிலைப்பாடுகளில் இருந்து தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளைத்தான் அங்கு கொண்டு போய் எதிரொலிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கூட்டு புரிந்துணர்வு அவர்களுக்குள் இருந்தது. ஒருபோதும் இவர்கள் பேசுகின்ற விடயங்கள் தொடர்பாக நக்கல் தொனியில் அவர்கள் முகபாவனை செய்ததோ அல்லது நக்கல் தொனியில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததோ இல்லை. தங்களினுடைய சிலர் தேசிய நீரோட்டத்தில் கலந்து தேசிய கட்சிகளோடு ஆதரவாக செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிலர் தேசிய கட்சிகளை முழுமையாக எதிர்த்து, அவர்களினுடைய அரசியல் கொள்கைகளை எதிர்த்து நேரடியாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவம் தொடர்பாக ஒரு கருத்தொருமைப்பாடு இருந்தது. ஆனால் புதிதாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்ற பொழுது அவர் வெளிப்படுத்திய முகபாவனைகள் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் அருவருக்கத்தக்கதாக இருந்தன. அந்த காணொலியை இப்பொழுது நீங்களே நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அந்த காணொலியை தருகின்றேன், பாருங்கள். Honorable Presiding Member
I'm glad to follow the speeches of Honorable Galapati and before that Honorable Aslam. Both of them spoke very eloquently about needing to pursue a Sri Lankan identity void of ethnic identities. Honorable Aslam went as far as to say that we should not have identities on the basis of Sinhalese, Tamils, Muslims, upcountry Tamils, etc., etc. Political parties must not be based on those ethnic identities. Well, there is a reality, Honourable Presiding Member, as to why political parties had to be formed on the basis of ethnic identities. Because the identity of Sri Lankan for the last 75 years has been usurped to a point where it has come to mean Sinhala Buddhist. And that reality, even President Androkumara Disanayake in his policy statement acknowledged, because he said that there has been racism that discriminates in the name of the majority, and therefore all of that must be corrected. But that correction cannot happen just by simply saying that we must all think in terms of being Sri Lankan. 75 years of that racism, discrimination and communalism has disadvantaged the Tamil people as well as the Muslim people and the upcountry Tamils to a point that we are forced to identify ourselves along those ethnic lines to get some sort of force of argument to compel the government of the day to try and correct this path. Let me challenge the government on this one test. I will give a concrete proposal. Let's see whether the government stands up to it. Honourable Presiding Member, you would have heard that there is a disputed vihare in the JAFFNA Peninsula called Taiyatti. The name given to the vihare is Tissa Vihare. Now that vihare was built by the military. Now the original Tissa Vihare has a particular plot of land. That land nobody disputes. If the military had decided to build a Buddhist temple in the original Tissa Vihara land, there would be no complaint at all. But instead, the military, under the guise of a high security zone, chose to illegally take over 6 acres of privately owned land, and they have built this temple. Now, when the military decided to lay the foundation stone, we were informed, and in the district coordinating committee meeting, this matter was brought up, and the district coordinating committee meeting unanimously took the position that it was an illegal act and that the construction must stop. This was at the very inception. But despite that decision being taken by the district coordinating committee, the military, and the guise of high security zones, preventing the owners from reaching that area, went on to build that vihare. Now, when we made this an issue in the previous parliament, the then Deputy Defence Minister called upon a report from the government agent of JAFFNA and the Divisional Secretariat of Valigamam North. And that report, Honourable Presiding Member, I'm tabling it in Parliament and would like it to be included in the Hansard, is dated the 22nd of May 2023. That report very clearly states that the vihare has been built on private land and that it has been built without any permission from the local authority, despite the fact that the military being told that it is an illegal construction, they went ahead and built it. Now I'm asking you, Honourable Presiding Member, if we are talking of a Sri Lankan identity, if we are genuine with regards to that, then this wrong must be corrected. This wrong must be corrected. Now in this report that was submitted to the Defence Ministry, the original deeds of the Tissa Vihare, which today, that land is still vacant, because it is not on that land that the vihare has been built. So how can privately owned land from people be disenfranchised in that way in the name of religion? Lord Buddha would have never wanted an individual to be harmed. His entire policy, to my understanding, is that no harm must be ever be done. Now, would his temple be built on the privately owned land of people who have no alternative land? So this is an illegal act. I am telling you, Honourable Presiding Member,
There are so many vihares in the north and the east. There are so many vihares in JAFFNA. Are we complaining about those vihares? In the height of the war, those vihares were not damaged. The Tamil people are not racist. They are not anti-Buddhist. But in the name of Buddhism, when illegalities are done, in the name of Buddhism, when people are being discriminated, when they are being disenfranchised, when the only land that they own is being taken away from them, that is not being a Sri Lankan. To talk against that is not being non-Sri Lankan. It's not being non-Sri Lankan. But that is what we're being told. So let this government take this as a test. Let's see what they do with this Tissa Vihare that has been, without any doubt, been built illegally. It has not got any permission, Honorable Presiding Member, and it has been built. That is the test. That is the test that I wish to put for this government. Wait, let me finish. I have only 2 minutes. இந்த காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த காணொளியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்ற பொழுது ராமநாதன் அர்ச்சுனா வெளிப்படுத்திய முகபாவனைகள் தொடர்பாக, அவர்களுடைய அந்த உடல் மொழி தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன? வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி பேசினாலே வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் இடையிலான பிணக்குகளை பேசினால் பேசுகின்றவர் சத்தியமூர்த்தியினுடைய ஆளாக போர்ட்ரே செய்யப்படுகின்றார். அல்லது டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக பேசினால் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆளாக அவர் உருவகப்படுத்தப்படுகிறார். இப்படி எல்லோரையும் யாரோ ஒருவர் சார்ந்து முத்திரை குத்துகின்ற செயற்பாடுகளை தவிர்த்து, நேற்று நாடாளுமன்ற அமர்வின் போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசி இந்த விவகாரத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய உடல் மொழி குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவை தொடர்பாக கருத்தில் எடுப்பதற்கு சுகிந்தன் ரிப்போர்ட் தயாராக இருக்கிறது. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.